வணக்கம். வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம அடுத்த குறள் 6வது குறளுக்கு நாம் செல்லலாம். இதில் தான் அழகாக சொல்கிறார். என்னன்னா, நம்மெல்லாம் சாப்பிடலைன்னா உயிர் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்மள ஒருத்தவங்களாம் வந்து சந்தோஷமாக இருப்போம், இல்லை அதே போல் தான் அதுக்கும். அப்போ உலகத்தில் உயிர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதனால் பாதிப்பு என்ன, யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால், இந்த மாமிசம் விற்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்குத்தான் வரும். அவர்களுக்கு அது வாணிபம், வியாபாரம். அதை விற்றுத்தான் அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக பிழைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை குறையும், அவர்கள் காணாமலே போய்விடுவார்கள். மாமிசம் சாப்பிடலன்னா மாமிச கடைகள் ஏது இருக்காது தானே? அதைத்தான் அவர் சொல்கிறார். நம்மளாம் என்ன சொல்லுவோம், அதுக்காக தான் அவனும் பொழைச்சி போட்டுமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் மாமிசம் உண்கிறோம் அப்படின்னு நம்ம பக்கத்து நியாயத்தை தான் நம்ம பேசுவோம். வள்ளுவர் 2 பேருக்கும் பொதுவாக அழகாக சொல்லிட்டாரு. இப்போ நம்ம குறளுக்கு பயணிக்கலாம். திணற்பொருட்டால் கொள்ளாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். திணற்பொருட்டால் கொள்ளாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். நாம் உண்பதற்காக பிற உயிர்களை கொன்று அதன் மாமிசத்தை எடுத்து செல்லவில்லை என்றால் உயிர்கள் நலமாக இருக்கும். ஆனால் யாருக்கு பாதிப்பு வரும்? இந்த தன்னுடைய வருமானத்திற்காக, தன்னுடைய தேவைகளுக்காக உயிர்களை கொன்று ஒரு கடை வைத்து அதன் வழியாக தன்னுடைய வருவாயை பெருக்கிக் கொள்கிறார்கள் இல்லையா? அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆமாம், மாமிசமே யாரும் சாப்பிடலைன்னு சொன்னால் மாமிச கடை எங்கே இருக்கும்? சிக்கன் கடை எங்கே இருக்கும்? பிரியாணி கடை எங்கே இருக்கும்? எல்லாமே காணா போயிடும் இல்லையா? ஆக திணற்பொருட்டால் கொள்ளாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். விலைக்காக மாமிசம் விற்பவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.